ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள 8 வயசு சின்ன பொண்ணு விறகு எடுக்கிறதுக்காக போறா. அப்படி போன அந்த பொண்ணு ஒரு மரத்துக்கு அடியில ஒரு 13 வயசு பொண்ணு உட்காந்து அழுதுட்டு இருக்கிறத பாக்குறா. எதுக்காக இந்த பொண்ணு அழறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 8 வயசு பொண்ணு அந்த 13 வயசு பொண்ணு தொடுறதுக்காக போறா. தொட்ட உடனே அந்த 13 வயசு பொண்ணு அங்க இருந்து மாயமா மறைஞ்சு போறா. இத பார்த்து ஷாக்கான இந்த 8 வயசு பொண்ணு அலறி அடிச்சுட்டு அங்கிருந்து வீட்டுக்கு ஓடி வரா. வீட்டுக்கு ஓடி வந்த பொண்ணை பார்த்த அவங்க அப்பா அம்மா அலறி அடிச்சு என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. அப்பதான் இந்த 8 வயசு பொண்ணு சம்பந்தமே இல்லாம ஃப்ளூயண்டா இங்கிலீஷ்ல பேசுறா. இத பார்த்த உடனே அவங்க அப்பா அம்மா பயங்கர ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இந்த பொண்ணு ஸ்கூல் பக்கமே போனது கிடையாது. ஒரு சில தினங்கள்லயே இந்த 8 வயசு பொண்ணு துர்மரணம் அடைகிறா. மரத்துக்கு அடியில உட்கார்ந்து அழுதுட்டு இருந்த அந்த பொண்ணு யாரு? இந்த 8 வயசு பொண்ணு ஓடி போய் அந்த பொண்ணை தொட்ட பிறகு அவ எதுக்கு மாயமா மறைஞ்சு போகணும்? சம்பந்தமே இல்லாம இந்த 8 வயசு பொண்ணு எதுக்கு ஃப்ளூயண்டா இங்கிலீஷ்ல பேசணும்? அது மட்டும் இல்லாம என்ன காரணமே தெரியாம எதுக்காக இவ துர்மரணம் அடையணும்? இது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கிற மாதிரி இல்ல? எஸ், அதுதான் இன்னைக்கு நாம வீடியோல பார்க்க போற மர்மமே. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு திகில் நிறைந்த உண்மையாக நடந்த சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு டீம் ஈகிள். இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல ஒன்றுதான் கேரளா. கேரளா கவர்மெண்டோட வருமானத்துல சுற்றுலாத்துறை ஒரு பெரிய பங்கு வகிக்குதுன்னே சொல்லலாம். கேரளாவுக்கு கடவுளின் சொந்த நாடு அப்படின்னு கூட ஒரு பேர் இருக்கு. ஏன்னா எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு மலைகளும் வற்றாத நதிகளும் கேரளா காட்சியளிக்கும். அப்படிப்பட்ட கேரளால தான் ஒரு அமானுஷ்யம் நிறைந்த இடம் இருக்கு. இந்த இடமும் சுற்றுலாவுக்கு பேர் போன இடம் தான். இந்த திகில் நிறைந்த பயணங்களை விரும்பக்கூடிய மக்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாம் கண்டிப்பா இந்த அமானுஷ்யமான இடத்தை பார்க்காம திரும்ப வர மாட்டாங்க. அந்த இடம் தான் போனகாட் பங்களா. இன்னைக்கு நம்ம சேனல்ல அந்த போனகாட் பங்களாவை பத்தியும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அமானுஷ்யமான விஷயத்தை பத்தியும் தான் விரிவா பார்க்க போறோம். 1951 காலகட்டத்தில் கேரளாவில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்தில் இந்த போனகாட் பங்களா கட்டப்பட்டுச்சு. இது யாரால கட்டப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயரால கட்டப்பட்டுச்சு. இந்த தாமஸ் லண்டன் நாட்டை சேர்ந்தவர். அந்த காலகட்டத்தில், அதாவது பிரிட்டிஷோட ஆதிக்கத்தின் கீழ் இந்தியா இருந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் இந்த போனகாட் டீ எஸ்டேட்டை கவனிச்சுட்டு வந்தாங்க. இந்த போனகாட் டீ எஸ்டேட் திருவனந்தபுரத்துல தான் இருக்கு. இந்த எஸ்டேட் கிட்ட இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இந்த போனகாட் பங்களா இருக்கு. 1951 காலகட்டத்திலேயே நல்ல அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு மலைக்கு மேல இந்த பங்களா ரொம்ப சொகுசாவே கட்டப்பட்டுச்சுன்னு சொல்லலாம். இந்த பங்களாக்குள்ள இருந்து பார்த்தாலே வெளியே இருக்கக்கூடிய பெப்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய அணைய நம்மளால ரசிக்க முடியும். அந்த அளவுக்கு கண்ணாடியாலேயே இந்த பங்களால இருக்கக்கூடிய ஜன்னல்கள் எல்லாமே செஞ்சு பார்க்கறதுக்கே அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமா அழகான ஒரு எஸ்டேட்டா இது வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறமா தான் இது ரொம்ப ஆபத்தான ஒரு இடமா மாற ஆரம்பிச்சது. இன்னைக்கும் கேரளாவுக்கு போனீங்க அப்படின்னா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த பங்களா உங்களுக்கு பார்க்க ஒரு அழகான உணர்வை தரும். ஆனா சூரியன் அஸ்தமனமான பிறகு கண்டிப்பா ஒரு திகில் அனுபவம் தான் உங்களுக்கு இந்த பங்களாவை பார்த்தா ஏற்படும். ஏன்னா அந்த பங்களா இருக்கக்கூடிய சூழ்நிலையும் அடர்ந்த காடு. அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள வீசக்கூடிய காற்றும் சரி, அங்க இருக்கக்கூடிய மரங்களும் சரி, செடி கொடிகளும் சரி, ஒரு வித்தியாசமான அனுபவத்தை தர ஆரம்பிக்கும். எல்லாமே பார்க்குற இடம் எல்லாமே உங்களுக்கு ஒரு வித பய உணர்வை ஏற்படுத்த ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு இந்த பங்களா அமானுஷமா மாறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பங்களாவை கட்டி முடிச்ச பிறகு தாமஸ் அவரது மனைவி மற்றும் அவருடைய மகளான ஒரு 13 வயசு பொண்ணோட இந்த பங்களால வசிச்சுட்டு வந்தாரு. அவரு வேலையில எப்படியோ தெரியாது, ஆனா குடும்பத்துல ரொம்பவே பாசம் மிகுந்த ஒரு நபரா தான் இருந்தாரு. தாமஸுக்கும் அவங்க மனைவிக்கும் ஒரு செல்ல பொண்ணா அவங்களுடைய பொண்ணு இருந்தா. திடீர்னு ஒரு நாள் அந்த 13 வயசு பொண்ணு
மர்மமான முறையில இறந்து போயிடுறா. அவ எப்படி இறந்தா அப்படிங்கறதே யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறமா தான் எல்லா பிரச்சனைகளுமே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. அந்த பொண்ணு இறந்த பிறகு தாமஸாலையும் அவருடைய ஒய்ஃபாலையும் அந்த பங்களாவில வசிக்கவே முடியல. ஏன்னா எங்க பார்த்தாலும் அவங்க பொண்ணு இருந்த அந்த ஞாபகங்களே அவங்களுக்கு திரும்ப திரும்ப வர ஆரம்பிச்சது. அந்த பொண்ணு ஓடி விளையாடினது, சிரிச்சு பேசினது, உட்காந்து சாப்பிட்டதுன்னு எல்லாமே அந்த பங்களா அவங்களுக்கு நினைவுபடுத்த ஆரம்பிச்சுட்டே இருந்துச்சு. அந்த நினைவுகளால அவங்க ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்க, மன உளைச்சலுக்கும் உள்ளானாங்க. அதனால இந்த இடத்தை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லண்டனுக்கே திரும்பி போயிட்டாங்க. அந்த எஸ்டேட் கட்டி பிடிக்கப்பட்டு 2 வருஷங்கள்லயே தாமஸ் அந்த இடத்தை விட்டு லண்டனுக்கே போயிட்டாரு. அதன் பிறகு அந்த பங்களா கைவிடப்பட்ட நிலைமைக்கு ஆளாயிடுச்சு. அந்த பங்களால யாருமே வசிக்கல. அப்படி இருந்த ஒரு சமயத்துல தான் அந்த காட்டுக்குள்ள விறகெடுக்கிறதுக்காக ஒரு 8 வயசு பொண்ணு போனா. அப்படி அந்த 8 வயசு பொண்ணு போன இடத்துல அந்த பங்களாக்கு வெளியே ஒரு கிறிஸ்மஸ் மரம் இருக்கும். அந்த கிறிஸ்மஸ் மரத்துக்கு அடியில ஒரு பொண்ணு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறத இந்த 8 வயசு பொண்ணு பாக்குறா. எதுக்காக இந்த காட்டுக்குள்ள யாருமே இல்லாத நிலைமையில இவ உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தொடலான்னு சொல்லிட்டு இவ போறா. தொட்டா அந்த பொண்ணு அங்க இருந்து மாயமா மறைஞ்சு போயிட்டா. இவளுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஒருவேளை இது பிரம்மையா கனவா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவளுக்கு வர ஆரம்பிச்சது. எது எப்படி இருந்தாலும் ஏதோ ஒண்ணு சரியில்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அந்த 8 வயசு பொண்ணு அங்க இருந்து அலறி அடிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. அந்த பொண்ணு செமையா பயந்துட்டா அப்படின்னு கூட சொல்லலாம். அலறி அடிச்சு ஓடி அவளுடைய வீட்டுக்கு வரா. இந்த பொண்ணை பார்த்த அவங்க அப்பா அம்மா மிரண்டு போறாங்க. நல்லா தானே இவ காட்டுக்கு போனா ஏன் ஒரு மாதிரி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இருக்கிறதோ கேரளா, மலையாளம் தான் அவங்க பேசுற மொழி. அதுவும் இந்த 8 வயசு பொண்ணு ஸ்கூல் பக்கமே போனது கிடையாது. பட் அவங்க அப்பா அம்மா கேட்ட கேள்விக்கு ஃப்ளூயன்ட் இங்கிலீஷ்ல பதில் கொடுக்க ஆரம்பிக்கிறா இந்த 8 வயசு பொண்ணு. அதை பார்த்த உடனே அதிர்ச்சி அடைகிறாங்க அவங்க அப்பா அம்மா. இந்த பொண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய சாமியார் கிட்ட கூட கூட்டிட்டு போறாங்க. கொஞ்ச நாள்ல இந்த 8 வயசு பொண்ணு மர்மமான முறையில இறந்து போறா. இது யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு. இந்த பொண்ணு ஏன் இறந்து போனா அப்படிங்கிறது யாருக்குமே புரியல. அதுக்கப்புறமா அந்த இறந்து போன பொண்ணோட அப்பா அம்மாவும் ஊர் மக்களும் இந்த பொண்ணுக்கு இப்படி ஆனதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த பங்களாக்குள்ள இவ போனதுதான். அந்த பங்களாக்குள்ள ஏற்கனவே இறந்து போன அந்த 13 வயசு பொண்ணோட ஆவிதான் இத்தனைக்குமே காரணம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. அந்த பொண்ணோட ஆவிதான் இவளுடைய உடம்புல பூந்திருக்கணும். அதனாலதான் இவ ஃப்ளூயண்டா இங்கிலீஷ்ல பேசியிருக்கா. அவ தான் இவளை கொன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் அந்த மக்கள் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதனால அந்த போனகாட் பங்களாவை பத்தின அமானுஷ்யம் இன்னும் மக்கள் கிட்ட அதிகரிக்க ஆரம்பிக்குது. யாருமே அந்த பக்கம் போறதே கிடையாது. அதையும் தாண்டி அங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த காட்டுக்குள்ள நிறைய ரப்பர் மரங்கள் இருக்கும். அந்த ரப்பர் மரங்களுக்காகவும் வேறு சில வேலைகளுக்காகவும் மக்கள் அத்தியாவசியமா கண்டிப்பா அந்த காட்டுக்குள்ள போக வேண்டிய நிலைமை ஏற்படும். அப்படி அவங்க போகும்போதெல்லாம் இந்த பொண்ணோட ஆவியை பார்த்ததாகவும் இந்த பொண்ணு அந்த பங்களாக்குள்ளதான் சிரிச்சு பேசி தனியா சுத்திட்டு இருக்கிறதாகவும் நிறைய மக்கள் சொல்ற கதைகள் நாளுக்கு நாள் அதிகரிக்க ஆரம்பிக்குது. இதனால அந்த பங்களாவை பத்தின பயமானது அந்த கேரளா மக்கள் கிட்ட இன்னும் அதிகரிக்க ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி கேரளாவுக்கு போன யாராச்சும் இந்த போனகாட் பங்களாக்கு போயிருக்கீங்களா? அப்படி போயிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோவை பத்தின உங்களது கமெண்ட்ஸையும் மறக்காம லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.